ஒரு நாட்டுக்கு நல்லது செய்வதற்கு பண்ணா கூட பரவாயில்ல. ஒரு பயங்கரவாத செயலை செய்து சிறையில் வாடக்கூடிய ஒருத்தருக்கு இத்தனை பேர் வருந்து கட்டி கொண்டு எல்லாரும் பேசுவது என்பது இந்துக்களுடைய உயிருக்கு வந்து ஒரு செல்லா காசு போல மதிப்பே இல்லை என்பது போல இப்போ அரசாங்கம் பல முயற்சிகள் எடுத்திருக்கு. மணிப்பூர் இந்த பிரச்சனையை சரி செய்வதற்காக எல்லை முழுக்க ஏஐ பவர்டு ட்ரோன்ஸ் வச்சிருக்காங்க. அந்த நடமாட்டத்தை கண்ட்ரோல் பண்றாங்க, அடையாளம் கண்டுபிடிக்கிறார்கள், எல்லாம் முயற்சி எடுக்கிறார்கள். ஆனால் யார் உண்மையான மணிப்பூரை சேர்ந்தவர், யார் மியான்மரிலிருந்து வந்தவங்க? இப்போ கர்நாடகாவில் வந்தப்ப நம்ம சுப்ரீம் கோர்ட் எல்லாம் லாயர்ஸ்லாம் வந்து எல்லா ஹதீஸ் குரான்லாம் எடுத்து படித்து பார்த்து அங்கே எங்கெங்கெல்லாம் ஹிஜாப் இருக்குது தேடிட்டு இருந்தாங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் என்ன ட்ரெஸ் கோடுங்கிறது சுப்ரீம் கோர்ட் எதுக்கு முடிவு பண்ணோம்? ஆயுதம் தாங்கிய ஒரு தாக்குதல் நடத்தினா என் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாக கருதி மித்த எல்லா நாடும் வந்து உதவி செய்யணும். உன்னை அடித்தால் என்னை அடித்தது போல என் உதிரம் கொட்டுதடி அப்படின்னு சொல்ல கொட்டலையே. சவுதி பேசாம தான் இருந்தது, துருக்கி பேசாம தான் இருந்தது. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். இஸ்லாமியர்களுக்கு உறுதுணையாக இருப்பது யார்? சட்டசபையில் திமுக தவேகாவினரிடையே போட்டி சண்டை. மாணவர்கள் போராட்ட சுற்றறிக்கை. கல்லூரி கல்வி இணை இயக்குனர் மீதான நடவடிக்கை. கல்லூரி ஆசிரியர் சங்கம் கண்டனம். தேசிய குடியுரிமை பதிவேற்றம் செய்த பின்பே மக்கள் தொகை கணக்கீடு செய்ய வேண்டும். மணிப்பூரில் வெடிக்கும் போராட்டம். ஹிஜாப் என்பது இஸ்லாமில் கட்டாயமில்லை. அலகாபாத் அதிரடி உத்தரவு. சவுதியில் இருந்து திரும்பும் முஸ்லீம் இளைஞரிடம் அதிகரிக்கும் அடிப்படைவாதம். சசி தரூர் கவலை. சவுதி அரேபியா மற்றும் ஹவுதிகளுக்கு இடையே பதற்றம் நிலவும் சூழலில் மெக்கா ஒப்பந்தத்தில் இணைய ஈரானுக்கு அழைப்பா? இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ராம வெங்கடாதிரி அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் ராஜேஷ். முதல் செய்தியாக, இப்போ சட்டசபையில் ஒரு அல்லாஹுல்லா நடந்துகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இஸ்லாமியர்களுக்கு யார் உறுதுணையாக இருந்தோம் அப்படின்னு. அதுவும் எதில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அந்த 25 வாழ்நாள் சிறை கைதிகள் அவர்களுக்கு நீண்ட பரோல் கொடுத்தது திமுக ஆட்சியில்தான் அப்படின்னு ஜவஹர்லால் சொல்றாரு. உடனே தாவேக்காலேருந்து ஒருத்தன் எழுந்திருச்சு, இஸ்லாமிய பயங்கரவாதிகள் என்று சொன்னார் கருணாநிதி. அவர் இஸ்லாமியர்களே பயங்கரவாதின்னு அவர் பேர் வச்சுட்டாரு. அதனால நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா அப்படின்னு வேதனைப்பட்டார். அழுகெல்லாம் செஞ்சுட்டார் அவரு. உடனே திமுக தரப்பாக, எங்களை பார்த்தா சொல்கிறீர்கள், நாங்கள் என்னென்னலாம் இஸ்லாமியர்களுக்கு செய்தோம் தெரியுமா அப்படின்னு ஒரே 2 பக்கமும் வாழ்வீச்சு நடந்து கொண்டு இருக்கிறது. பொதுவாக நாங்கள் எல்லாருக்கும் செஞ்சோன்னு அவங்க சொல்ல, நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு என்ன செஞ்சோங்கிறது தான் போட்டி நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் ஒரு பயங்கரவாதிகளுக்கு யாரு உறுதுணையாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுல போட்டி நடக்குது. நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க சொன்னதுலேருந்து ஒரு விஷயம் தெளிவாக அவர்களே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். என்னன்னா, இஸ்லாம் என்பதும் பயங்கரவாதம் என்பதும் பிரிக்க முடியாதது. அப்படிதான் நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும். நம்ம அப்படிதான் அவங்க சொல்றதை பார்த்தா அப்படிதான் சொல்றதை வச்சு நான் சொல்றேன், நானும் சொல்லலை. ஏன்னா இஸ்லாம்ல ஆரம்பிச்சு உடனே பயங்கரவாதத்துக்கு போறாங்க. பயங்கரவாதிகள் என்று சொல்லிவிட்டார்கள். இப்ப குண்டு வைக்கிறவங்க வேற என்ன சொல்றது? ஒருத்தன் கொலை பண்ணிட்டான், கொலைக்காரன் என்று சொல்லாதீர்கள். சொன்ன என்ன தப்பு? கொலைகாரன் தான். ஒரு கொலையை பண்ணா கொலைகாரன். ஒரு 30, 40, 50 பேரை வந்து குண்டு வச்சு கொத்தா கொண்டு என்ன பயங்கரவாதி சொல்ல முடியும். ஆனா சொல்லக்கூடாதான். ஏன்னா அவர் வந்து ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர். அப்ப எந்த அளவுக்கு இஸ்லாமியம் என்ற அந்த கோட்பாட்டை வைத்து ஒரு மிரட்டக்கூடிய ஒரு போக்கு, தாஜா செய்யறது என்று காங்கிரஸ் ஆரம்பிச்சது, இன்னைக்கு அது மிரட்டல் அளவுக்கு போயிருக்கிறது. இதுல பாருங்க, அதுல அவர் வந்து இந்த 3.5% இடஒதுக்கீடு கொடுத்தது யார் தெரியுமா? யாரு? திமுக தான். சொன்ன உடனே பாமகவுக்கு இருப்பு கொள்ளல. இல்லை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண பிறகுதான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்னார். அப்ப அந்த கிரெடிட் எங்களுக்கு வரணும். எல்லாரும் ஒரு ஸ்டேட் கிளைம் பண்ணிக்கிறாங்க. அது யாருக்கு கிளைம் பண்றானா வந்து அந்த
சிறையிலே வெந்து தவித்தவர்கள் மனசு இவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் அப்படிங்கிறோம். அது அந்த ஸ்பீச்சில் வருது. இப்ப நான் கேட்கறேன், அந்த கோவை குண்டுவெடிப்புல அத்தனை பேர் துடிக்க 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 சாகடிச்சிங்களே, மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போற மருத்துவமனைக்கு பக்கத்திலே பண்ணீங்களே, எத்தனை பேர் நிரந்தர ஊனமா இருக்காங்க, எத்தனை நூற்றுக்கணக்கான பேர், அதெல்லாம் வந்து வெளியில கணக்கிலே வந்திருக்காது, எத்தனை பேர் வாழ்க்கையா போயாச்சு. அப்ப இதெல்லாம் நீங்க வருத்தப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் செஞ்சவனுக்காக நீங்க வருத்தப்படுறீங்க. அப்ப நீங்க என்ன அர்த்தம்? ஒரு மனித உயிரை வந்து துடிக்க கொன்றால் பரவாயில்லை, ஆனா அது செஞ்சா வந்து இஸ்லாமிய அதனால அவன் காப்பாற்றப்படும். இதான் சொல்லக்கூடிய அதான் லாஜிக்கா தானே. அப்ப எந்த அளவுக்கு வந்து மனிதனையே மறத்து போயிருக்கின்றது இஸ்லாம் என்கின்ற பெயரில். இதே போல திமுக வேற பேசுறாங்க, சிஏஏவுக்கு எதிர்க்கு முதலில் குரல் கொடுத்தது நாங்க தான், வக்ஃப் சட்ட திருத்தம் வந்த போது அது எழுத்து கோர் கொடுத்தது நாங்க தான். உடனே அவன் ஒவ்வொருத்தரும் இல்ல நாங்களும் குரல் கொடுத்தோம். அப்ப ஒரு தாஜா செய்யும் போக்கு என்பதற்கு ஒரு எல்லை மீறி ஒரு லெவல் தாண்டி போகக்கூடிய போன்ற ஒரு போக்கு தமிழக சட்டசபையில நம்ம பார்க்க முடிஞ்சது. எனக்கு என்னன்னா, இந்த சபாநாயகர் பாதியில நிறுத்திட்டார், பழைய கதையெல்லாம் வேண்டான்ட்டார். விட்டிருந்தா இதையும் சேர்த்து திமுக சொல்லியிருக்கோம், தீபத்தூணை நாங்கள் அந்த தீபத்தூணில் ஏத்த விடாமல் நாங்கள் தான் உங்களுக்காக செய்தோம், அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு மேல்முறையீடு செய்து நாங்கள் தான் தாவை காட்டு சொல்லுவாங்க. ஆகவே எல்லாரும் தெளிவா இருக்காங்க, இந்த ஆட்சி என்பது முஸ்லிம்களுக்கானது, கிறிஸ்தவர்களுக்கானது, ஹிந்துக்களுக்கு இல்லை. என்னைக்காவது யாராவது ஒருத்தர் ஹிந்துக்களுக்கா இந்த மாதிரி வாஞ்சி பேசியிருப்பாங்களா? ஹிந்துக்களுக்குன்னு பேச வேணாம், நாட்டுக்கு நல்லது செய்வதற்காக இந்த மாதிரி வரிஞ்சுக்கிட்டு பேசியிருப்பாங்களா? முதல்ல இதை ஆரம்பிச்சது காந்தியடிகள். முதல் கிலாபத் இயக்கத்தை துருக்கியில வந்து கிலாபத் என்கின்ற இயக்கம் ஆரம்பிக்கிறோம். உலகம் முழுக்க ஒரு கிலாபத், ஒரு காலிஃபானுடைய ஆட்சியின் வரணும் என்பதற்காக கிலாபத் இயக்கம் ஆரம்பிச்சு தோல்வியில் முடிஞ்சது. அதுக்கு இங்க உள்ள முஸ்லீம்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி அதற்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவு கொடுத்தது. அந்த தோல்வி முடிஞ்ச உடனே திருப்பியும் மாப்பிளா கலவரம் வந்தது, ஹிந்துக்களை தாக்கினார்கள். அப்ப கூட என்ன பண்ணாரு, மீண்டும் தாஜா அரசியல் காங்கிரஸ் பண்ணது. அந்த சமயத்தில் அலி பிரதர்ஸ் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் சொல்லக்கூடிய தலைவர்கள் அவங்க சொல்ற மேடையில பேசுறோம், எங்களை பொறுத்தவரை ஒரு தரம் கெட்ட ஒரு கிரிமினல் கோர்ட்ல ஜெயில இருக்கான், அப்படிப்பட்ட ஒரு முஸ்லீம் ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்கலாமே, ஒரு பெர்சன் எக்ஸ், அவன் காந்தியடிகளை விட எங்களுக்கு மேலானவன், அவனை விட காந்தியடிகள் கீழானவர். இதை வந்து பப்ளிக்கா சொல்றான். அதனாலதானே அவங்களெல்லாம் விடுதலை பண்ணணும்னு கேட்கறாங்க. ஆமா பாருங்க, அங்கிருந்து வருது எல்லாமே. வந்து காலங்கள் மாறினாலும் அந்த மாற்றங்கள் காட்சிகள் மாறவில்லை. ஏன்னா நம்ம அந்த மனப்பான்மை, அதே மனப்பான்மை இங்க இருக்கும். அதுக்காக சொல்ல வரேன். அப்போ ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ். இப்போ ஒரு ஆங்கில தொலைக்காட்சியில பேசும்பொழுது சுதான்ஷு திரிவேதி இந்த வந்தே மாதரம் பத்தி பேசும்பொழுது ஒரு பல புது தகவல்களை சொல்றாரு. அதுல இவங்கெல்லாம் அந்த நீங்க சொன்ன அலி பிரதர்ஸ்லாம் இருப்பா, அவங்கள கன்வின்ஸ் பண்றதுக்கான விஷயங்கள் நடக்கிறப்ப ஒரு 7-8 பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு இது கொடுக்குறாங்களாம், அஷூரன்ஸ், நாங்க இதையெல்லாம் பண்றோம் இல்லைன்னா. அதுல 6வது பாயிண்ட்டும் 7வது பாயிண்ட்டும் உங்களுக்கே வந்து அதிர்ச்சி தரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. என்னன்னா 6வது பாயிண்ட் வந்து அந்த நீங்க கேட்கலன்னா கூட நாங்கள் அதை செய்துடுறோம், அந்த 2 ஸ்டான்ஸாவை கட் பண்ணிடுறோம் அப்படின்னாராம். 7வது பாயிண்டா அவங்க கொடுத்த அஷூரன்ஸு அதுதான் ரொம்ப, அதாவது இந்த வந்தே மாதரம் இதுக்கெல்லாம் இவங்களை இது பண்றதுக்கு கன்வின்ஸ் பண்றதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பசுமாடை எங்க வேணாலும் வெட்டிக்கலாம், நாங்க அதை எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம். அதை வந்து ஒரு அஷூரன்ஸா நேரு கொடுத்திருக்கார். ஆகவே தாஜா அரசியல் எந்த அளவுக்கு காங்கிரஸ் முன்னெடுத்திருக்கின்றது என்பதற்கு உதாரணம். கடைசியா என்ன பண்ணாங்க, அந்த தேசிய கீதத்தை வந்தே மாதரத்தை முஸ்லிம்களுக்கு அவங்களுக்கு தாஜா செய்வதற்காக வெட்டினார்கள். இதுதான் நடந்தது. அதே போல இவர்களுக்கு வெட்டி கொள்ளவில்லை, ஆனால் வந்தே மாதரத்தை வெட்டிட்டாங்க. அவர்கள் வெட்டி கொள்கிறார்கள் அவர்கள். இதே போல காங்கிரஸ் சுதந்திரம் அடைந்த பாரதத்துக்கு இது தேசிய கொடியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி காங்கிரஸ் கட்சி சார்பாக 7 பேர் கொண்ட ஒரு கமிட்டி, அதுல வந்து முஸ்லீமும் இருக்காங்க, எல்லா மாநில பிரதிநிதிகள் இருக்காங்க, நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து எல்லா அமைப்புகள்கிட்ட கேட்கறாங்க, மக்கள்கிட்ட கேட்கறாங்க. கொடி கமிட்டி பரிந்துரை செய்து காவி கொடியாக தேசிய கொடியாக இருக்க முடியும், காங்கிரஸ் அமைத்த கொடி கமிட்டி. ஆனா முஸ்லிம்கள் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்று கருதி காந்தி வந்து கொடியை வெட்டார், ஒரு பச்சையும் ஒரு வெள்ளையும் சேர்க்கிறார். அப்புறம் அது வந்து ஒரு என்ன சொல்றது, வகுப்பு அந்த மத ரீதியான விளக்கம் கொடுக்கக்கூடாது என்பதற்காக இன்னொரு விளக்கம் உருவாக்கப்பட்டது. எல்லாம் நடந்திருக்கு. அப்ப தாஜா செய்வதற்காக கொடி வெட்டப்பட்டது. இப்படிதான் தேசிய கொடி உருவானது.
வரலாறு மறக்கக்கூடாது. ஆகவே இதனுடைய எல்லைக்கு போய் கடைசியில் இதே நம்ம காங்கிரஸை பார்த்து மற்ற எல்லா கட்சிகளும் நாடு முழுக்க முஸ்லிம்களை தாஜா பண்ணணும், மைனாரிட்டி தாஜா பண்ணணும். இந்த போக்கு தான். சட்டம் ஒழுங்கை விட, சட்டத்தை விட, நீதியின் மாண்பை விட தாஜா செய்வதற்கு முக்கியம் கொடுக்கணும். அப்பீஸ்மெண்ட் இஸ் தி பெஸ்ட் பாலிசி. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் போட்டி போட்டுக்கொண்டு நீ விடு, நான் இருக்கேன். ஓரளவுக்கு பாஜக விதிவிலக்கா சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது கூட ஓரளவுக்கு என்கின்ற வார்த்தை சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் நான், என்னுடைய அப்சர்வேஷன். ஆகவே இந்த தாஜா செய்யக்கூடிய போக்கு என்பது ஆபத்தானது. அந்த ஆபத்தான போக்கை தான் தமிழக சட்டசபையில் இன்றைக்கு நாம் பார்த்திருக்கிறோம். அதனால இது இப்படியே போய்கொண்டே இருக்கும். உன்னோட நான் இன்னும் நிறைய பண்றேன் என்பதை போல போய்கொண்டிருக்கும். அது ஒரு நாட்டுக்கு நல்லது செய்வதற்கு பண்ணா கூட பரவாயில்ல. ஒரு பயங்கரவாத செயலை செய்து சிறையில் வாடக்கூடிய ஒருத்தருக்கு இத்தனை பேர் வருந்து கட்டி கொண்டு எல்லாரும் பேசுவது என்பது இந்துக்களுடைய உயிருக்கு ஒரு செல்லா காசு போல மதிப்பே இல்லை என்பது போல இந்துக்களுடைய ஓட்டு வேணும், அதனால ஆட்சிக்கு வரணும், ஆனா அவங்க உயிர் பத்தி கவலை இல்லை என்பது போன்ற நிலை இங்க இருக்கணும். என்ன காரணம்னா இந்துக்கள் விழிப்படை இல்லாமல் இப்படி இருக்காங்கிறத காரணம், முக்கியமான காரணம் நினைக்கிறேன். இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆகவே இன்றைய சட்டசபையில் அரங்கேறிய எந்த ஒரு விவாதம் என்பது எந்த அளவுக்கு தாத்தா செய்யும் போக்கு தமிழகத்தில் இருக்கின்றது என்பதை நமக்கு வெட்ட வெளிச்சமாக காட்டியிருக்கிறது. இதை வாக்காளர்கள், குறிப்பாக ஹிந்து வாக்காளர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கட்டாயம் என்பதை நான் பார்க்கிறேன். அதாவது ஒரு 2 சீட் வைத்திருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளுக்கு அஞ்சி 108 இடங்களில் வெற்றி பெற்ற, தான் எல்லா இடத்திலும் தனக்காக தான் ஓட்டு போட்டாங்க மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் அஞ்சி நடுங்குகிறார். ஒரு பெரிய ஏதோ தைரியமான ஆளா இருப்பார்னு பார்த்தா அப்படி இல்லை அப்படிங்கிறது தெரியுது. என்னன்னா மாணவர்கள் போராட்டம், அவங்க இப்போ பேப்பர் லீக் அதை வச்சுட்டு எங்க கரப்பான் பூச்சிகள் தொல்லை இருக்குது, அதை ஒரு சாக்காக வச்சு எல்லாத்துக்கும் போராடணும்னு ஒரு முயற்சி பண்றாங்க. இந்த மாணவர்கள் எந்த அமைப்போட அலைன் ஆயிருக்காங்க, எப்படி பயங்கரவாத அமைப்புகளோடு, இந்த நாட்டுக்கு எதிராக இயங்கக்கூடிய அமைப்புகளோடு இவங்க போராட போறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் அப்சர்வ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சாங்க. இதற்கு எதிராக கம்யூனிஸ்டுகள் குரல் கொடுத்துட்டு இந்த சுற்றறிக்கையை வாபஸ் வாங்கணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அதை வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறத தாண்டி அதுக்காக கல்லூரி கல்வி இணை இயக்குனர் அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதை கல்லூரி ஆசிரியர் சங்கம் கண்டிச்சிருக்கு. மீன்வைல் சட்டசபையில் இப்படி ஒரு சுற்றறிக்கை நாங்கள் ஹையர் எஜுகேஷன்லேருந்து வந்ததுனால அதற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு விஸ்வநாதன் சொல்கிறார். 2 சீட்டு வாங்கின கம்யூனிஸ்டுகளுக்கு ஏன் விஜய் இவ்வளவு அஞ்சு நடுங்குகிறார்னு எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் 2 சீட்டு தான். ஆல் இண்டியா லெவல்லையும் ஒரு கட்சி பெருசாக சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் கூட இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா அறிவுஜீவிகள் என்று சொல்லக்கூடிய அந்த வட்டாரத்துல, அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய ஒரு வட்டாரத்துல சிந்தனைவாதிகள், இன்ஃப்ளூயன்சர்ஸ், இன்னைக்கு பரவலா பேசக்கூடிய ஒரு வார்த்தை, அந்த இன்ஃப்ளூயன்சர் மத்தியில அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு குரூப், அர்பன் நக்சல்ஸ், எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள் என்று சொல்லக்கூடிய ஜேர்னலிஸ்ட் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள், திமாகி நக்சல்ஸ். ஆமா, இப்படி எல்லாம் நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பல்வேறு யூனிவர்சிட்டியினுடைய கவுன்சில்ஸ், அந்த பெரிய பெரிய பாடி, அந்த பாடி இருக்குல்ல, டிசைடிங் பாடி, இந்த மாதிரி இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஆதிக்கம், ஹிஸ்டாரியன்ஸ் குறிப்பா எல்லாத்துலயும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாக இன்றைக்கும் கம்யூனிஸ்டுகள் இருக்கிறார்கள், லெப்டிஸ்ட் இருக்கிறார்கள், லிபரல்ஸ் இருக்கிறார்கள் என்பதை நாம் மறுக்க முடியாது. இவங்களா கலைந்தெடுக்கும் வரை இந்த மாதிரி இது இருக்கும். ஏன்னா அவங்க லாபி பண்ணி ப்ரெஷர் கொடுப்பாங்க. அந்த ப்ரெஷர் கவர்மெண்ட் வித்ஸ்டாண்ட் பண்றதுக்கு பேசாம சொல்றது கேட்டு போயிடலாம், அடுத்த வேலையை பார்க்கலாம் சொல்லிட்டு அவங்க ஈல்டு ஆகிடுவாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. அதனால அப்படிதான் இதை நம்ம பார்க்கணும். இன்னொன்று, இந்த இதுவே இந்த மாதிரி லெப்டிஸ்ட் ஆதரவு மூலமாக நடக்கக்கூடிய போராட்டங்கள்லாம் இந்த கவர்மெண்ட் வாண்ட் டு கர்பு, அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு யோசனையை வந்துடுது. இப்போ திருப்பி ப்ரெஷர் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களுடைய நோக்கமே அந்த செக்ரட்டரியை எப்படியாவது கார்னர் பண்ணணும் என்பதை இவங்களுடைய நோக்கம். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஒரு அண்டர் செக்ரட்டரியா, கீழே யாரோ ஒருத்தர் இருப்பார் இல்லையா, துணை இயக்குனர், அவங்க மேல பழியை போட்டு அவங்கள இவரை தப்பிக்க வச்சு பார்த்தாங்க. இப்ப செக்ரட்டரி மேல இவங்கெல்லாம் பாயிறாங்க. இது நடந்துட்டு இருக்கு.
இந்த கம்யூனிஸ்டுகள் எந்த அளவுக்கு வந்து ஒரு மாணவருடைய வாழ்க்கையை சீரழிக்க என்பதற்கு நான் என் கண்முன்னால் பார்த்த உதாரணம். எனக்கு நல்லா தெரிஞ்ச 3 நண்பர்கள், எல்லாம் 3 பேர் ஒரே பாலிடெக்னிக்ல படிக்கிறாங்க. நான் சொல்றது 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை, நடந்த சம்பவம். 3 பேர் ஒரே பாலிடெக்னிக். அதுல ஒருத்தர் நல்ல பிரைட் ஸ்டூடெண்ட், ரொம்ப புத்திசாலி. அதே போல ஸ்டூடெண்ட்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவார், பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டிலாம் உண்டு. ஃபைனல் செமஸ்டர் படிக்கும் போது இந்த மாணவர் போராட்டத்தில் ஒரு லீட் பண்ணி கடைசியா இவங்கள மற்ற 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ். இவர் கடைசி செமஸ்டர் எழுதவே இல்லை, அரியர்ஸ். இவர் வந்து காலேஜ் கட் பண்ணிட்டாங்க, வரக்கூடாது சொல்லி நிறுத்திட்டாங்க. மிச்சம் 2 பேர் நல்ல லைஃப்ல செட்டில் ஆகி பெரிய நல்ல ரிட்டையர்டு நல்லா இருக்காங்க. இந்த ஒருத்தர் இன்றைக்கு கஷ்டப்பட்டு இருக்கார். அப்படி மாணவ பருவத்துல பிரைம் யூத் சமயத்துல போராட்டம் என்கின்ற பேர்ல ஒரு வாழ்க்கையே நாசமாக்கப்பட்டது. இப்படி வந்து நான் பார்த்த ஒரு எக்ஸாம்பிள். இப்படி நாடு முழுக்க ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் சொல்ல முடியும். தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக, தங்களுடைய நோக்கத்துக்காக என்ன பண்றாங்க, மாணவர்களை பலிகடா ஆக்கி விட்டு போராட்டம் என்ற பேர்ல தூண்டி விட்டு இந்த கம்யூனிஸ்டுகள் இது போல பண்ணிட்டு இருக்காங்க. இது மறுக்க முடியாத உண்மை. இன்றைக்கு இதோட ஆபத்து என்னன்னா, புதுசா வந்திருக்கக்கூடிய ஜென்சி இன்னைக்கு எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னா, ஜென்சி வெர்சஸ் ரெஸ்ட் ஆஃப் த கம்யூனிட்டி. ஏதோ ஒரு புது செக்டேரியன், ஆமா, தனி ஏதாவது ஆண் பெண் அப்படிதான் 2ஆ பிரிப்பாங்க, அல்லது வேற இந்த மாதிரி பிரிப்பாங்க. ஏழை பணக்காரன் கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப புது ஒரு வர்க்கம், ஜென்சி வர்க்கம், ஜென்சி அல்லாத வர்க்கம். இந்த ஜென்சிக்காக அவங்களுடைய குறைகள் என்ன, அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன, அத ஒட்டுமொத்த சமூகம் மற்ற எல்லாரும் கேட்டு அதற்கேற்றபடி இவங்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கணும். அது மாதிரி அவங்களுக்காகவே தனியாக கூட்டம் நடத்துறதுலாம் இப்போ வந்துருச்சு. ஆமா, இப்ப இந்த ஜென்சி ஒரு கூட்டம் நடத்துறான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு வந்தாங்கன்னா போலீஸ் இவங்க போட்டு அடிப்பாங்க. போலீஸ் திருப்பி ஒன்றும் பண்ணக்கூடாது. சந்தேகம் இருந்தா போய் பாருங்க, இந்த வீடியோ எல்லாம் பாருங்க. போலீஸ் வெஹிக்கிளுக்கு தீ வைப்பாங்க. ஆனா இவங்க பேர்ல எஃப்ஐஆர் போடக்கூடாது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஒரு ஸ்டூடெண்ட் ஐடி ப்ரூஃப் கொடுத்தா போதும், என்ன வேணா பண்ணலாம், கிராண்டட், என்ன வேணா பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த ஜென்சிக்களை நாடு முழுக்க திரட்டி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு பின்னாடி டீப் ஸ்டேட், அமெரிக்கன் டீப் ஸ்டேட் இருக்கிறது. ஆக நாட்டை டீஸ்டெபிலைஸ் பண்ணுவதற்காக இந்த ஜென்சி என்கின்ற போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு ஆபத்து வந்திருக்கிறது. இதெல்லாம் இந்த எல்லா கோணத்திலையும் நம்ம பார்க்கணும். ஆகவே இந்த மாணவர் போராட்டம் என்கின்ற முறையில் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஜென்சி போராட்டமாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய ஆபத்து இது நம்ம பார்க்குறோம். அதனால இந்த இளைஞர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும், மாணவர் தனி வர்க்கம் அப்படிலாம் கிடையாது. நம்மெல்லாம் சேர்ந்து குறிப்பாக தேசிய எண்ணத்தை குறைப்பதற்கான ஒரு பெரிய முயற்சி, தேசத்தை டீஸ்டெபிலைஸ் பண்ண சீர்குலைப்பதற்கான ஒரு பெரிய முயற்சி ஜென்சிங்கிற பேர்ல நடக்கிறது. அந்த ஆபத்தையும் இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா, மணிப்பூரில் இப்பொழுது ஒரு பரபரப்பு வந்திருக்கிறது. என்ன பரபரப்பு? அங்கே தான் எப்போ பார்த்தாலும் அந்த ட்ரைபல் கம்யூனிட்டிக்குள்ளார பிரச்சனை வருது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இந்த முறை என்னன்னா, நாகா கம்யூனிட்டியும் மைத்தியும் மிகப்பெரிய அளவில் போராட்டம் பண்ணுறாங்க. என்னென்னா, இப்போ இந்தியா முழுக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணுற முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த சுதந்திர தின உரையில் கூட இளைஞர்களுக்கு ஒரு அறைகோளாக சொன்னார். ஏன்னா இது வந்து ஒரு லெபோரியஸ் ப்ராசஸ், மக்கள் தொகை கணக்கெடுக்கிறது. ஒருத்தவங்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் கேட்டு இது பண்ணோம். நீங்கள் இளைஞர்கள் வந்து இப்போ வந்து ஐஎன் டெக்னாலஜி எல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த ப்ரொஃபார்மால கடகடன் நீங்களே ஃபில் பண்ணி அவங்களுக்கு ஒரு வாலண்டியராக இருந்தால் பலருக்கு ஹெல்ப் பண்ணலாம் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸோட அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்படியெல்லாம் பண்ணும் பொழுது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறத நீங்கள் எப்போ பண்ணணும்னா, முதல்ல குடியுரிமை ரிஜிஸ்டர் பண்ணணும். முதல்ல எங்கள் மணிப்பூரில் இருக்கிறவன் அவன் மணிப்பூர் ஆளுதானா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு தான் நீ மக்கள் தொகையே கணக்கெடுப்பு பண்ணணும். நோ என்ஆர்சி நோ சென்சஸ் அப்படின்னு இப்போ தொடங்கி பெரிய அளவில் போராட்டம் பண்ணுறாங்க. இது சரியா? சரி என்று தான் எனக்கு படிக்கிறது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை வைத்து மணிப்பூரை எடைப்படக்கூடாது. மணிப்பூருடைய டெரெயின் வேற, தமிழ்நாடு டெரெயின் மட்டுமே இல்லை, அது இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன். மணிப்பூர்ல எப்படி இருக்குன்னா, உள்ள சமவெளி, சுற்றிலும் மலை காடுகள். அந்த எல்லைப்புற காடுகள் முழுக்க வந்து இன்டர்நேஷனல் பார்டர் எல்லாமே வந்து காடு ஷேர்ட் வித் மியான்மர். இப்போ முழுக்க காடு, இதுதான் நம்ம எல்லைன்னு வச்சுக்கோங்களேன்.
இந்த எல்லைக்கு அப்புறம் கொஞ்சம் தூரத்துக்கு கழிச்சு நம்ம எல்லை இருக்கு, அது முழுக்க காட்டில் இருக்கு. அந்த எல்லை கோடு வந்து ரெண்டு பக்க நாடுகளும் சம்பந்தம். அப்படி இருக்கும்போது ஒருத்தர் ஒரு குற்றத்தை செய்து விட்டு காட்டுல போய் ஒளிஞ்சிட்டாருன்னா அந்த காட்டுல இருந்து மியான்மர் போயிடுவார். மியான்மர்ல போதை மருந்து ஆயுதம் எடுத்து திருப்பி இங்கேயே வந்துடுவார். இதுதான் மணிப்பூர் பிரச்சனைக்கான அடிப்படை காரணமே இதுதான். அந்த மியான்மரோட உள்ள இன்டர்நேஷனல் பார்டர் வழியாக தங்கு தடையற்ற போதை மற்றும் ஆயுத கடத்தல் நடக்கிறது. பார்டருங்கிறதே வந்து இது காடு தான். இந்த மணிப்பூர் பிரச்சனைக்கு ஒரு காரணம் சொல்லிட்டேன். ஒன்று வந்து காடு பகுதியான இன்டர்நேஷனல் பார்டர், அது வழியாக வரக்கூடிய தங்கு தடையற்ற ஆயுத கடத்தல், போதை கடத்தல். இன்னொன்று குக்கி வெர்சஸ் மொய்த்தி. இந்த மொய்த்தி என்பது ஹிந்துக்கள், குக்கி என்பது வந்தேரி கிறிஸ்டியன்கள், மணிப்பூரோட சம்பந்தம் இல்லாத வந்தேரி கிறிஸ்டியன்கள். இவங்கெல்லாம் மலை மேல இருக்காங்க, காடுகள் இருக்காங்க. சமவெளியில யார் இருக்காங்க? ஹிந்துக்கள் இருக்காங்க. இப்ப சண்டே இப்படிதான் ஆரம்பிக்குது. இவங்க ஏதாவது கிரைம் பண்ணிட்டு அங்க போய் ஒளிஞ்சுக்குவான். இப்ப இன்டர்நேஷனல் சர்ச்சஸ் ஆர்கனைசேஷன்ல குக்கிக்கு சப்போர்ட். சமீபத்தில் பாத்தீங்கன்னா இந்த மிசோவுடைய சிஎம் வெளிநாட்டுக்கு போயிட்டு எல்லை கடைந்த ஒரு கிறிஸ்துவ தேசத்தை படைப்போம் என்று அங்க பேசிட்டே வந்திருக்கார். அதுக்கு இந்த குக்கீஸ் ஆதரவு கொடுக்குறாங்க. மியான்மர்ல இருந்து ஆரம்பித்து இந்த மணிப்பூர் வழியாக பங்களாதேஷ் வரைக்கும் உள்ள கிறிஸ்துவ பகுதிகளை ஒன்றாக சேர்த்து ஒரு பெரிய கிறிஸ்டியன் காரிடார் ஏற்படுத்தி தனி கிறிஸ்துவ நாடை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை. அதுக்கு இந்த குக்கீஸ் ஆதரவு, சர்ச் ஆதரவு. ஆகவே மணிப்பூர் கலவரத்தை இந்த நோக்கத்துல நம்ம பார்க்கணும். அப்ப வெளிநாட்டுல எத்தனை பேர் இருந்தாலும் தெரியாதே. ஆகவே மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் முதல்ல என்ஆர்சி வருவதுதான் சரி. பாகிஸ்தான்ல என்ஆர்சி இருக்கு. நம்ம சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை 70 ஆண்டுகள் மேல ஆகி கூட இது வரைக்கும் என்ஆர்சிக்கு எந்த முயற்சி நம்ம எடுக்கலையே. அதனால குறைந்தபட்சம் இந்த மாதிரி பார்டர் ஸ்டேட்ஸ், ஏன்னா அங்கதான் இந்த மாதிரி சட்டவிரோதமா வரக்கூடிய ஊடுருவல் அதிகமா இருக்கிறது. அதனால பார்டர் ஸ்டேட்ஸ்ல முதல்ல சென்சஸ்க்கு முன்னால் முதல்ல என்ஆர்சி கொண்டு வரும் தப்பே கிடையாது, முதல்ல செய்யணும். நியாயமான கோரிக்கையாக தான் எனக்கு படிக்கிறது. அதனால இப்ப அரசாங்கம் பல முயற்சிகள் எடுத்திருக்கு. மணிப்பூர் இந்த பிரச்சனையை சரி செய்வதற்காக எல்லை முழுக்க ஏஐ பவர்டு ட்ரோன்ஸ் வச்சிருக்காங்க. அந்த நிலமாடத்தை கண்ட்ரோல் பண்றாங்க, அடையாளம் கண்டுபிடிக்கிறார்கள், எல்லாம் முயற்சி எடுக்கிறார்கள். ஆனால் யார் உண்மையான மணிப்பூரை சேர்ந்தவர், யார் மியான்மர்ல வந்தவங்க, யார் வேற ஏதாவது ரோஹிங்கியா முஸ்லீம் இருக்கானா? இப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மணிப்பூர்ல இந்த வக்ஃப் எதிர்த்து ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடந்தது. மணிப்பூர்ல கிட்டத்தட்ட கிறிஸ்துவர்கள் தான் அதிகம் இருப்பாங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லிம்களுக்கு ஆதரவாக எப்படி பெரிய கூட்டம் எப்படி வந்தது, அதுவும் பெண்கள் எப்படி வந்தது பாருங்க. அப்ப நீங்க யோசனை பண்ணணும் எந்த அளவுக்கு இன்டர்நேஷனல் ஃபாரின் ஹேண்ட்ஸ் ஆர் பிஹைண்ட் இந்த இந்த மிசோரம், நாகாலாந்து இடங்கள்ல அவங்க தே ஆர் ஆப்ரேட்டிங். ஆன்டி இந்தியா கேம்பெயின் இட் இஸ் வெரி கிளியர்லி கோயிங் ஆன். அதனால இந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கணும். ஆகவே அவசர தேவை மணிப்பூர், அஸ்ஸாம், இதே போன்ற வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே பெங்கால் உட்பட முதல்ல என்ஆர்சி கொண்டு வருவது என்பது பெரிய அடிப்படை தேவை. மற்ற மாநிலம் கூட அப்புறம் கொண்டு போகலாம். எல்லை மாநிலங்களில் அல்லது எல்லை மாநிலங்கள் எல்லை மாவட்டங்களையாவது அந்த மாதிரி அவசர சட்டம் போட கூட தப்பு கிடையாது. அது நியாயமான கோரிக்கை, அதை நான் வரவேற்கிறேன். அலகாபாத் நீதிமன்றம் ஒரு அதிரடியான ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. என்னன்னா ஜஸ்டிஸ் ஜே முனீர், பேரை நோட் பண்ணிக்கணும், ஜே முனீர், இந்திரஜித் சுக்லா, 2 பேரும். இவங்களுக்கு முன்னால் என்ன கேஸ் வந்ததுன்னா, ஒரு ப்ரைவேட் ஸ்கூலு, அங்கே 2 பெண்கள் படிக்கிறாங்க. அவங்க 10th முடிச்சுட்டு 11th போகிறாங்க. அதே ஸ்கூல் தான் போயிட்டு இப்போ நாங்கள் 11th நாங்கள் யூனிஃபார்மோடு சேர்த்து அந்த இஜாப்பும் நாங்கள் போட்டுக்க போகிறோம் அப்படின்னு இது பண்ணுறாங்க. இது இஸ்லாமில் ஒரு ப்ராக்டிஸாக இருக்குது, அதனால் அதை நாங்கள் ஃபாலோ பண்ணணும் ஸ்ட்ரிக்டாக அப்படிங்கிறப்ப அப்புறம் பல ஆதாரங்களை எல்லாம் அந்த கோர்ட் திரட்டும் பொழுது அதே ஸ்கூலில் வேறு பல முஸ்லீம் குழந்தைங்கள்லாம் படிக்கிறாங்க. அவங்கெல்லாம் வேறு ஸ்டாண்டர்ட்லேயும் படிக்கிறாங்க, இவங்க ஸ்டாண்டர்ட்லேயும் இவங்களை தவிர வேறு யாரும் அப்படி போட்டுக்கணும்னு யாரும் சொல்லலை, அப்படி போட்டுட்டும் வரலை. அதுக்கப்புறம் அவங்க மற்ற விஷயங்கள்லாம் ஆராய்ச்சி செய்யும் பொழுது இஸ்லாமில் இஜாப் கட்டாயம் அப்படிங்கிறது ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே உடுப்பியில் நடந்த பிரச்சனையை வச்சு உலக லெவலில் பிரச்சனையை கொண்டு போனாங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இதோட இன்னொரு செய்தி இருக்கிறதுல அதையும் சொல்லு. ஆமாம், இன்னொரு செய்தி என்னன்னா அடிப்படைவாதம். இப்போ இவங்க இப்போ கேட்குற டிமாண்டே அது ஒரு இது அடிப்படைவாதம் தானே.
இப்போ சசி தரூர் அவரை வந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறாரு, அவரை வந்து ஒரு லிபரலாக பேசக்கூடியவர் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கு எனக்கு வந்து இப்போ ஒரு ஸ்டடி ரிப்போர்ட் வந்திருக்குது. என்னென்னா சவுதி அரேபியாவிலேருந்து கேரளா சேர்ந்தவர்களும் அமீரகத்தில் தான் நிறையா இருக்காங்க யுஏஇயில். அவங்க ஒன்ஸ் அங்கே போயிட்டு திரும்ப சொந்த மாநிலத்துக்கு வரும் பொழுது இங்கே இருக்கிறப்ப எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருக்காங்க. அங்கே ஒரு தடவை போயிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த அடிப்படைவாத ஒரு சிந்தனையும் ஒரு ஜெண்டர் பயஸ்டு இஸ்லாமிய பெண்களை அடிமையாக நடத்தணுங்கிற ஒரு எண்ணம்லாம் அவங்களுக்கு வர்றதாக அவரும் சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இரண்டு செய்திகளும் சேர்த்து பார்க்கும்போது இஸ்லாமிய அடிப்படைவாத எண்ணங்கள் ஓங்கி வரக்கூடிய ஒரு காட்சியை தெளிவுபடுத்திருக்கீங்க. பிரயாக்ராஜ் என்பது ஊரின் பெயர், ஆனால் ஹைகோர்ட் பேர் வந்து அலகாபாத் நீதிமன்றம். அது இன்னும் மாத்தல. அதனால அலகாபாத் நீதிமன்றம் நல்ல அருமையான ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. இருநபர் அமர்வு இல்லையா? ஹிஜாப் இஸ் நாட் அன் எசென்ஷியல் பார்ட் ஆஃப் இஸ்லாம். ஒருத்தர் இஸ்லாமியர் என்பதற்கான வரையறை டெஃபினிஷன்ல ஹிஜாப் கட்டாயமாக்கப்படவில்லை. இவங்க மதுரையில சொல்ற மாதிரி ஜிஆர்எஸ் சொல்லிவிட்டார், சங்கி நீதிபதி எல்லாம் சொல்ல முடியாது, ஜே முனீரே சொல்லியிருக்கிறார். முனீர் அதையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்துக்கு வரேன். அந்த முகமது நபியுடைய நேரடி வாரிசாக தன்னை சொல்லி இத்தனாவது இந்த ட்ரீ போடுவாங்க தெரியுமா? ஃபேமிலி ட்ரீ மாதிரி ஃபேமிலி ட்ரீ போட்டு இத்தனாவது அந்த நான் டிசெண்டன்ட் என்று சொல்லக்கூடியவர் இப்போது இருக்கக்கூடிய ஜோர்டான் மன்னர். ஜோர்டான் மன்னர்கள் எல்லாமே ஜோர்டான் நாட்டு சேர்ந்தவங்க எல்லாம் அந்த முகமதுடைய அந்த கிளான்ல வந்தவங்க தான். ஜோர்டான் நாட்டினுடைய மன்னர் தன்னுடைய மனைவி மக்களோட பெண் குழந்தைகளோட ஹிஜாப் போடாத போட்டோவை சமீபத்திலே பகிர்ந்திருக்கிறார். தாடி இல்லாம டக் பண்ணிட்டு ஒரு எக்ஸிகியூட்டிவ் மாதிரி இருப்பார். ஜோர்டான் நாட்டுல எந்த பெண்களுக்கும் இந்த மாதிரில ஹிஜாப் கிடையாது. அப்ப அவர் என்ன முகமது நபியுடைய அதே வாரிசு ஃபேமிலி ட்ரீல சொல்றாங்க. அப்ப அவங்களோட நீ என்ன பெரிய ஒரு சுப்பீரியர் குவாலிட்டி முஸ்லீமா? உண்மையில சொல்லப்போனா சவுதியில உள்ள முஸ்லீம் யாரும் ஒன்னும் முஸ்லீம்னு ஏத்துக்கிறது இல்லை. இவர் செகண்டரி தான் சொல்லுவான். ஆனா நீங்க வந்து ஜோர்டான் இல்லாத ஒரு சீர்திருத்தம் நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்ப நீங்க பாருங்க, நம்ம நாட்டுல வந்து செங்கோட்டை மசூதி, ஜும்மா மசூதி சொல்றாங்க இல்லையா? அந்த ஜும்மா மசூதியுடைய இமாம் வந்து பார்த்து நிலா தெரியும் சொன்னா நாடு முழுக்க எல்லாம் ஏத்துக்குவான். அந்த அளவுக்கு சீஃப் அவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு உயரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அந்த ஜும்மா மசூதியுடைய அந்த இமாமாக யார் வர முடியும்னா, நம்ம நாட்டுல இருந்து பெரிய அப்படியே குரான்லாம் கரைச்சி குடிச்ச ஒரு பெரிய ஒரு ஸ்டான்ச் இஸ்லாமிஸ்ட் யாருமே வர முடியாது. உஸ்பெஸ்கிஸ்தானில் பிறந்த ஒருத்தர் தான் ஜும்மா மசூதிய இமாமா வர முடியும். இதுக்கு யாரும் இங்க யாரும் போராட்டம் பண்ண மாட்டாங்க. நேர்கள் புரிதலுக்காக நம்முடைய தலைமை காஜி மாதிரி அவரு. ஆமா, தலைமை காஜி அவர் தான் இருக்க முடியும். ஏன்னா அந்த பாபர் அங்கிருந்து வந்தவர், அதனாலேயே என்னன்னு தெரியாது. அதை போய் நோண்டி பார்க்கணும் அந்த வரலாற்றுல. அப்படிப்பட்ட உஸ்பெஸ்கிஸ்தான் ஒரு முஸ்லீம் நாடு. அவன் சொல்றான் பர்காவோ அல்ல ஹிஜாபோ போட்டு ரோட்ல நடந்து போறதே குற்றம். சொல்றது யாரு? உஸ்பெஸ்கிஸ்தான்ல. இன்னும் பல இஸ்லாமிய நாடுகள் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிக் ரிப்பப்ளிக், இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் 30-40 கண்ட்ரீஸ்ல ஹிஜாப் அண்ட் பர்கா ஆர் பேண்ட் ஃபார் பப்ளிக். பொது வெளியில ஹிஜாப் போட்டு போக முடியாது. இப்ப 20-25 ஆண்டுகளுக்கு முன்னால நீங்களும் பார்த்துருப்பீங்க சார்ஜா மேட்ச்ல பெண்கள் ரொம்ப ஜாலியாக அப்படியே உட்காந்து பார்த்துனது. இப்போ அவங்களெல்லாம் வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து இப்படி உடையில தான் வரணும் அப்படிங்கிற அழுத்தம்லாம் இப்போ கொடுக்கறது பார்க்க முடியாதா இருக்குது. அதனால இது இந்த வஹாபிசத்தின் காரணமாக வந்த ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாதத்தினுடைய தாக்கம் என்று நான் பார்க்கிறேன். இப்போ கர்நாடகாவில் வந்தப்ப நம்ம சுப்ரீம் கோர்ட்ல எல்லாம் லாயர்ஸ்லாம் வந்து எல்லா ஹதீஸ் குரான்லாம் எடுத்து படிச்சு பார்த்து அங்க எங்கெங்கெல்லாம் ஹிஜாப் இருக்கு தேடிட்டு இருந்தாங்க. ஒரு பள்ளிக்கூடத்துல என்ன ட்ரெஸ் கோடுங்கிறது சுப்ரீம் கோர்ட் எதுக்கு முடிவு பண்ணோம்? அந்த பள்ளிக்கூடம் முடிவு பண்ணிக்கலாமே. இங்க இஸ்லாமிய கோட்பாட்டின்படி இருக்கிறதா என்பது முக்கியம் அல்ல. நான் ஒரு இஸ்லாமியன், ஐ வில் நாட் ஒபே த ஸ்கூல் ரூல்ஸ். நான் தனி. நாட்டின் சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நாட்டின் சட்டம் மட்டும் இல்ல, ஒரு பள்ளியின் சட்டம், ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு லொக்காலிட்டி சட்டம், எதையும் நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா ஐ எம் அபோவ் த லா. நான் முஸ்லீம். அந்த எண்ணத்தை வலியுறுத்துவதற்காக தான் இந்த மாதிரி பண்றாங்களே ஒழிய இஸ்லாம் சொல்லப்பட்டிருக்காது இல்லைங்கிறது செகண்டரி. அதான் நம்ம பார்க்கணும்.
அதனால மிக தெளிவாக அலகாபாத் ஹைகோர்ட் இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறது, நான் பாராட்டுறேன். 2வது நியூஸ் நீங்க சொல்லியிருக்கீங்க, அரேபிய நாட்டுக்கு போய்விட்டு சவுதி அரேபியா குறிப்பாக அதே போல யுஏஇ இங்க போயிட்டு வரக்கூடியவங்க நம்ம ஊருக்காரன் தான். இங்க உள்ள தூக்கம்லாம் வந்து இதுக்கு முன்னாடி ஹிந்துக்களா இருந்தவன் தான். திப்பு சுல்தான் காலத்து, ஹைதர் அலி காலத்து பயந்து போய் மத மாறி இன்னைக்கு அவனுடைய சந்ததி தான் கேரளாவில் உள்ள துலுக்கம்லாம் பாதி பேர் இருப்பான். ஏன்னா அரேபியாவில் வந்தவங்களா ஒன்றும் கிடையாது. அதனால இங்க ஹிந்து ட்ரெடிஷன்ஸ் அப்படியே தான் இருக்கும். இப்ப அங்கிருந்து வரவன் வந்த உடனே பெண்களை போட்டு அடிக்கிறான். எப்ப? சவுதி ரிட்டர்னுக்கு அப்புறம். அங்க ஒரு 5 வருஷம் இருந்துட்டு வந்த பிறகு லேடிஸ், நம்ம ஊர்ல யாராவது லேடிஸ் இருட்டின பிறகு வெளியில போயிட்டு வந்தா போகக்கூடாது, அதுக்கு முன்னாடி போயிட கிடையாது, சந்தேகப்படுறான். அப்ப பெண்களை அடிப்பது, ஜெண்டர் வயலன்ஸ், பெண்களை பாதுகாப்பு, பெண்களை பாகுபாடு காட்டுவது, இதெல்லாம் எப்ப அதிகரிக்கிறது? இதெல்லாம் ரிசர்வ் பேங்க், இது வேர்ல்டு பேங்க் உடைய சர்வே மூலமா வந்த தகவல், சும்மா அப்படியே ஒரு அனுமானத்துல சொல்லப்பட்டவை அல்ல. அப்ப இந்த மாதிரி வந்திருக்கிறது, இது ஒரு தகவல் வந்திருக்கு. செகண்ட் தான் ரொம்ப ஆபத்தானது. இது கூட ஒரு பக்கம் இருக்கு. இதோட ஆபத்தானதுன்னா மத அடிப்படைவாத உணர்வு அதிகரிக்கிறது, ரேடிக்கலைசேஷன் ஆகிறது. பேன் இஸ்லாமிக், அதாவது நம்முடைய நாடு என்கின்ற கருத்தை தாண்டி உலக இஸ்லாமியம் என்கின்ற கருத்தை நோக்கி அவர்கள் நகர்த்தப்படுகிறார்கள். இது பெரிய ஆபத்து. சிரியாவுக்கும் இதுல இருந்தும் இங்க இருந்து ஐஎஸ்ஐஎஸ்க்கு அதிகமாக கேரளால இருந்து தானே போனாங்க. அதான் அப்ப கேரளா ஸ்டோரியில சொல்றப்ப இதே சசி தரூர் எதிர்ப்பு தெரிவித்தாரு. ஆமா, அதனால அதுக்கான அடிப்படை எங்க இருக்கிறது தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்முடைய அரசாங்கம் இது வந்து ஒரு பெரிய ஐ ஓப்பனர், ஒரு பெரிய கண் திறக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நான் பார்க்குறேன். இந்த மாதிரி சவுதி ரிட்டர்ன் அல்லது யுஏஇ ரிட்டர்ன் அப்படி வந்திருக்கக்கூடிய அந்த மலையாளிஸ் அவங்க யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த அளவுக்கு ரேடிக்கலைஸ் ஆகியிருக்கிறார்கள், அவங்க டீரேடிக்கலைஸ் ப்ரோக்ராம் ஏதாவது கொடுக்கணும், அவங்களை கண்காணிக்கணும். ஏன்னா ஒன்ஸ் அங்கே போயாச்சுன்னா இவங்க ஏதாவது ஒரு குரூப்ல இருந்து இணைஞ்சிருப்பாங்க. இங்க வந்து உட்காந்துட்டு அதன் பிறகு வேற சில அது மாதிரி வேலைகள் செய்யலாம். நேரடியாக இல்லாட்டும் மறைமுகமாக செய்யலாம். ட்விட்டர் ஹேண்டில் ஏதாவது பண்ணலாம், இல்லை ஏதாவது நம்ம இன்ஸ்டால் ஏதாவது பண்ணால் போதுமே, மக்கள்லாம் கிளம்பி வந்துடுவாங்களே. அதனால இப்படிப்பட்ட பெரிய ஆபத்து இருக்கிறது. இது அரசாங்கம் கவனிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தில் என்ன பண்ணும் என்பதற்கான திட்டங்களை அரசாங்கம் செயல்படுத்தணும். மெக்கா டிஃபென்ஸ் பேக்ட் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா டர்க்கி, பாகிஸ்தான், சவுதி அரேபியா 3 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக வச்சுருக்காங்க. உங்களுக்குள்ளார என்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்குள்ளாரே பேசிதான் மற்றவங்களுக்கு மற்றவங்க சப்போர்ட் பண்ணிப்பாங்க சண்டை அப்படின்னு வந்தா. இப்போ என்னன்னா ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் சண்டை வருது. இப்போ சவுதி அரேபியாவை மிரட்டுறதுக்கு ஹவுத்தீஸை அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஈரான் அவங்கள விட்டு டம்முன்னு ஒரு ராக்கெட் லான்ச்சர் வச்சு அடிக்க வைக்கிறாங்க. இப்போ என்னன்னா ஈவன் சிரியாவில் இருந்த ஈரான் படைகள் மீது கூட சமீபத்தில் அமெரிக்காவோட சேர்ந்து சவுதி அரேபியா தாக்கல் நடத்தினது. அதற்கு பிறகு சவுதி அரேபியான் மீது கடும் கோபத்தில் ஈரான் இருக்கு. ஆனால் இப்போ திடீர்னு என்னன்னா இந்த மெக்கா டிஃபென்ஸ் பேக்டில் நைஸாக நம்ம ஈரானையும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம்? இது அநேகமாக சாத்தியமா என்பது ஒரு சந்தேகம்தான். ஏன்னா போன செய்தியில் இதை பற்றி பேசணும், ஒரு தனி செய்தியாக பேசணும். ஆபரேஷன் சிந்தூர், அதாவது இந்த பேக் வருவதற்கு முன்பாகவே எழுத்துப்பூர்வமாக இல்லாட்டிலும் கூட வந்து ஒரு ஓரளவு உணர்வுபூர்வமாக அப்படி ஒரு ஒரு ஒப்பந்தம் வந்து கிட்டத்தட்ட ஏற்கனவே இருந்தது. ஆபரேஷன் சிந்தூர் சமயத்துல சவுதி அரேபியாவும் பண்ணலையே, பேசாம தானே இருந்தாங்க. அதை விடுங்க, இந்த ஒப்பந்தம் போட்ட பிறகு பாகிஸ்தான் நாட்டின் மீது ஆப்கானிஸ்தான், அது ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரி தான், அது வந்து பல பகுதிகளை பிடித்து எல்லைகளை பிடித்து மசூதியில குண்டே போட்டாங்க, மசூதியை குண்டு போட்டே தாக்கினாங்க. அப்ப பாகிஸ்தானுக்கு இப்படிப்பட்ட ஆபத்து வந்தது. இந்த பேக்ட் என்ன சொல்லுது? யாராவது ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் இன்னொரு நாடு வந்து வெளிநாடு ஏதாவது ஆயுதம் தாங்கிய ஒரு தாக்குதல் நடத்தினா என் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாக கருதி மித்த எல்லா நாடும் வந்து உதவி செய்யணும். உன்னை அடித்தால் என்னை அடித்தது போல என் உதிரம் கொட்டுதடி அப்படின்னு சொல்ல கொட்டலையே. சவுதி பேசாம தான் இருந்தது, துருக்கி பேசாம தான் இருந்தது. இந்த பேக் நடந்த பிறகு கூட சவுதி அரேபியா பல இடங்கள்ல நீங்க சொல்லபடி ராக்கெட் குண்டுகள்லாம் பொழிந்தது. ஆனா ஒன்றும் பண்ணல, பேசாம தான் இருந்தது. அதனால இதெல்லாம் வந்து நடைமுறை சாத்தியமா என்பது தெரியல.
ஆனால் இதில் என்னன்னா கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம்னா, இப்போ இந்த கூட்டமைப்புல எங்களையும் சேர்த்துக்கங்க அப்படின்னு 2 கண்ட்ரிஸ் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதை பரிசீலிப்பார்களா என்ன தெரியாது. ஒன்று பங்களாதேஷ், இன்னொன்று எகிப்து. அப்ப அதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டமைப்பாக வருமேயானால் அது ஒரு பெரிய மீண்டும் ஒரு கிலாஃபத் போல மத ரீதியான ஒரு பெரிய இஸ்லாமிய கூட்டமைப்பாக அது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனா அது பெர்மனண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா இந்த இஸ்லாமிய கூட்டமைப்பு என்பது என்னைக்குமே பெர்மனண்டா இருக்காது. இஸ்லாம் என்பது முரண்பாடுகள் மொத்த ஒரு உருவம் தான். நீங்க சொல்றதுக்கு ஒரு வலிமை சேர்ப்பது போல, நேத்து பாகிஸ்தான்ல ஒரு சன்னி இமாமை 4 பேர் கடன்னு மசூதியிலே சுட்டு கொண்டுட்டாங்க. யாருன்னு பார்த்தா இந்த மௌல்வி ரொம்ப பவர்ஃபுல்லான மௌல்வியா, இவர் ஷியா 2 பேர் மேல ஃபத்வா பிறப்பிச்சிருந்தாராம். அவங்க மசூதியிலே சுட்டு கொண்டிருக்காங்க. பாகிஸ்தான்ல சன்னி ஷியா பிரச்சனை பெரிய லெவல்ல மாத்தி மசூதியில குண்டு வச்சுக்கிறத பாக்குறோம். அப்படிங்கிறப்ப இவங்களுக்குள்ளார எப்படி இப்ப ஈரான்ங்கிறது ஷியா அப்படிங்கிறப்ப எப்படி இவங்களோடு அதான் சொல்றேன். நிச்சயமா வாய்ப்பு குறைவு தான். டெம்பரரியா கொஞ்ச நாளைக்கு இருக்கும். இப்ப நீங்க பாருங்க, பெர்ஷியா என்ற பெயர்ல ஒரே நாடாக இருந்த போது எந்த பிரச்சனையும் வராத ஒரு நாடு முஸ்லிம் மதம் மாறிய பிறகு ஷியா சுன்னி என்கின்ற அந்த இஸ்லாம் 2 பேரும் இஸ்லாம் தான், 2 பேரும் குர்ஆன் தான் ஓதுறான், 2 பேரும் முகமது நபி ஏத்துக்கிறான், 2 பேரும் அல்லா அல்லாஹ் தான் சொல்றான், லா இலாஹ இல்லல்லாஹ் 2 பேரும் சொல்றான். ஆனாலும் கூட ஷியா சுன்னி என்ற பிரச்சனை காரணமாக ஈரான் ஈராக் என்று 2 நாட்களாக வெட்டுப்பட்டு 2 பேரும் எதிரியா இருக்கான். நம்ம நாட்டுல பாகிஸ்தான் உருவாக வேண்டும் என்பதற்காக முதல்ல பெரிய அளவுல போராட்டம் நடத்தி இந்துக்கள்லாம் வெட்டி கொன்று பெரிய பிரச்சனை பண்ணது பாத்தீங்கன்னா சிந்து பகுதியில அகமதியாக்கள், அகமதியா முஸ்லிம். அவங்களுக்கு இப்ப பாஜக அரசு தான் அவங்க முஸ்லீம்ங்கிற ஒரு சர்டிபிகேட். ஆமா, இன்னைக்கு பாகிஸ்தான் 2வது தர குடிமக்களாக இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் எப்படி நடத்தப்படுகிறார்கள் அதை விட கேவலமாக அகமதியாக்கள், எந்த அகமதியாக்கள் போராடினானோ அவனுக்கு அதான் ஸ்டேட்டஸ். ஆக இஸ்லாமே இன்னொரு இஸ்லாம் செக்டை உண்ணா சேர்க்காது. இன்னும் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இந்துக்களோடு சேர்ந்து வாழ முடியாதனால தனி இனம் தனி தேசியம் என்று சொல்லி பாகிஸ்தான் நாடு உருவாகுது. 30 வருஷம் கூட தாக்கு பிடிக்கல. அந்த கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் தனியா 2ஆ உடஞ்சி பங்களாதேஷ் பாகிஸ்தான் பிரிஞ்சிடுச்சு. ஆகவே இஸ்லாம் இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து இருக்க முடியாது. இஸ்லாமுடைய நேச்சர் அப்படி தன்னைத்தானே அதை வைத்துக் கொள்ளும். இதுதான் இஸ்லாமுடைய நேச்சர். இதை இஸ்லாமிய சகோதரர்கள் புரிஞ்சுக்கணும் தயவு செய்து. மற்றவர்கள் அழிப்பாங்க, அங்க ஆளு இல்லைன்னா தன்னைத்தானே அடிச்சுக்குவாங்க. சப்போஸ் உலகம் முழுக்க எல்லா இஸ்லாமியும் போய் கடைசி ஒரே ஒரு முஸ்லீம் மட்டும் இருந்தா கூட அவனே தன்னைத்தானே அடிச்சு சேர்த்து போயிடுவான். திஸ் இஸ் தி நேச்சர் ஆஃப் இஸ்லாம். தெளிவா புரிஞ்சுக்கணும். அதனால இது டெம்பரரியா இருக்கும். ஆனா டெம்பரரியா இருக்கும்போது ஒரு பெரிய டேமேஜ் ஏற்படுத்தும், உலக அளவுல பெரிய ஒரு பாதிப்பை நிச்சயம் ஏற்படுத்தும். அதில் குறிப்பாக பங்களாதேஷும் இதில் சேருமேயானால், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருமேயானால் 2 பக்கமும் நமக்கு பாகிஸ்தான் பங்களாதேஷ் 2மே சேர்ந்தாங்கன்னா உண்மையில் நமக்கு ஒரு பெரிய தலைவலியாக ஒரு குடைச்சலாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு கால இதுக்கு பின்னணியில அமெரிக்கா இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஐரோப்பிய நாடுகளுக்கு கூட மிரட்டுறதுக்காக இந்த மாதிரி அமெரிக்கா பண்ணியிருக்கலாம். ஆனால் சொற்ப காலம் நீடித்தால் கூட உலக அளவில் ஒரு பெரிய ஒரு மதவாத ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு மாறக்கூடிய ஒரு அபாயம் இருக்கின்றது என்பதை இந்த செய்தி நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக விரிவாக ஆழமாக ஸ்ரீ டிவி நேயர்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருக்கீங்க. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம்.